மத்தியில் ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியை மாற்ற வேண்டுமெனில் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பொதுமக்களை தூண்டியதாக சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சேலம் நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீராம ஜெயம் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், தேர்தல் நேரத்தில் தங்களை சமாளிக்க முடியாமல் தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்தார். அதுதான் நீங்கள் ஐயா உங்ககிட்ட ஐடி இருக்குது, இடி இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இவிஎம் இருக்குது, அப்புறம் நீதிமன்றம் இருக்குது. நாங்கள் இதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்குது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்குது. வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்கள் கட்சிக்காரர் 4 பேர் உறுப்பினராக இருக்கிறாரு. நீங்கள் உங்ககிட்ட நோட்டு பெட்டி லெஃப்ட் ஹேண்டு, வாக்கு பெட்டி ரைட் ஹேண்டு. நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? நாங்கள் முட்டி போட்டு தான் உட்காரணும். பெட்டி 2 உங்ககிட்ட இருக்குது. இந்த அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அவ்வளோ நேர்மையான வாக்குச்சீட்டு முறைக்கு வா. கடைசியாக பக்கத்தில் ஒரு நாடு வச்சுருந்தது பங்களாதேஷ், அதுவும் காரித்து அப்படின்னு போயிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துடுச்சு. அது ஒன்று தானே ராஜா, நீ எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம் இதில் எங்களை சுட்டு கூட கொள்ளு, என்கவுண்டர் கூட பண்ணு, ஆனால் இவிஎம் எந்திரத்தை மாற்றுன்னு போராடினது இருக்குது. சாதாரண குடிமக்கள் வரைக்கும் தெரியுது இதில் அநீதி இருக்குன்ட்டு. ஏன் நேர்மையாளர்கள் நீங்கள் மக்களை சந்திச்சிருக்கிறாங்களா? நாட்டின் பிரதமர் மக்களை சந்திச்சதற்கா? கோயிலாக போய் குறுக்களை சந்திச்சதற்கு? மக்களின் புரட்சியால் தான், மக்கள் புரட்சியால் தான் இதை புரட்டி போட முடியும். அதுக்கு தயாராகணும். படித்த இளைஞன் நல்ல ஒவ்வொருத்தனும், இளம் பெண்கள், இளைஞர்கள் தன்னலமற்று இல்லைன்னா இன்னொரு தலைமுறை வாழ வாய்ப்பு இருக்குது. தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன் ஆகியோர் விசாரணைக்காக என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகினர். நாம் தமிழர் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளின் வீடுகளில் கடந்த 2ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சித்ததாக எழுந்த குற்றச்சாட்டிலும் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக நிதி திரட்டி வருவதாக தொடுத்த புகாரிலும் இந்த சோதனையானது நடைபெற்றதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன் மற்றும் கோவை முருகன் என்ஐஏ அதிகாரிகள் அனுப்பிய சம்மன் அடிப்படையில் சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.